அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி வீட்டிலேயே வைப்பிங் செய்த எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு நான் முதல்ல ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து அதுக்குள்ள நான் 500 மில்லிலிட்டர் பால் வாங்கியிருந்தேன். அதை இதுக்குள்ளே சேர்க்குறேன். பசுப்பால் நாங்கள் கடைகளில் அதிக காசு கொடுத்து வேண்டியாமல் வீட்டிலேயே செய்யணும். இது நான் ஒரு கப்புக்குள்ள கார்ன்ஃப்ளவர் கரைக்கிறதுக்காண்டி புரியும்பார் கொஞ்சம் பால் எடுத்து வச்சுக்கேன். அதுக்கும் பச்சைப்பால் தான். இப்போ நாங்கள் பாலை காய்ச்சுவோம் அடுப்பில் வச்சு. இப்போ பால் காய்ச்சப்பட்டோன்னு இருக்க வர நுரையை எடுத்துடணும். இல்லாட்டி திட்டாக இருக்கும் வைப்பிங்கும் செய்யக்குள்ள. அதுக்காண்டி வந்த நுரை முழுக்களும் எடுக்கிறேன் நான். இப்போ இதுக்குள்ள நான் ஐசிங் சுகர் சேர்க்கிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு ஐசிங் சுகர் சேர்த்துக்கொள்ளுங்க. சீனி அதிகம் விருப்பம் பண்ணால் அதிகம் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 2 தேக்கரண்டி ஐசிங் சுகர் 500 மில்லிலிட்டர் பாலுக்கு சேர்க்குறேன். சேர்த்து வழியாக காய்ச்சோம் எல்லாத்தையும். அடுத்தது வனிலா எசன்ஸ் சேர்க்கிறேன். இது வாசனைக்காண்டி தான். ரெண்டு ட்ராப் சேர்த்தேன் நான். இப்போ இந்த கப்புக்கு எடுத்து வச்ச பாலுக்குள்ள கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். மிகவும் 2 தேக்கரண்டி கார்ன்ஃப்ளவர். இவ்வளோ ஐசிங் சுகர் சேர்த்தனா அவ்வளோ கார்ன்ஃப்ளவரும் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை பாலோட சேர்க்கணும். இப்போ பாலுக்கு இல்லை அதை சேர்க்குறோம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோன்னே எங்களை பால் இறுகி கொண்டு வரோம். அப்போ அதைக்காண்டி நாங்கள் தொடர்ந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லாட்டி சட்டியில் அடி பிடிச்சிடும். நாங்கள் பார்க்கவே தெரியுது இறுகி கொண்டு வருதுன்னது. கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா நாங்கள் 2 தொடக்கம் 3 நிமிஷம் தான் அடுப்பில் வச்சுருக்கணும். அதை விட வச்சுருந்தா நல்லா இறுகிடும். இதை இறக்கி ஆற விடுவோம். ஆற விட்டுட்டு 2 மணி நேரம் டீ ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 2 மணி நேரம் ஆகிட்டு நாங்கள் டீ ஃப்ரிட்ஜுக்கு வச்சு. இப்போ இதை நான் பீட்டரால் அடிக்க போகிறேன். ஃப்ரிட்ஜுக்கு வச்சோடனே நல்லா இறுக்கமாக வந்திருக்கு தயிர் மாதிரி. இப்போ பீட்டரால் அடிப்பேன். பீட்டரால் அடிச்செடுத்தால் எங்களுக்கு வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட வைப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடும். ரசாயன பதார்த்தங்கள் சேர்க்காத, அதிக காசு கொடுத்து வேண்டாத ஆரோக்கியமான வைப்பிங் க்ரீமாக இருக்கணும். நான் உங்களுக்கு இதை பாருங்க விட்டு காட்டுனேன். அப்படி க்ரீம் நல்லா க்ரீமியாக இருக்குது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.